அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். தத்துவ நிலையை தனித்தனி திரையால் அத்திரம் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். பிண்டத்திலே தத்துவங்களை எந்திரியங்கள், கரணங்கள், அவைகள் செயல்பாடுகள் முதலியவையாக கணக்கிட்டு 96 என வகுத்துள்ளார்கள். அண்டத்திலே பிரம்மா, விஷ்ணு, உத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் முதலாக பல அனுபவங்களை தத்துவங்களாக காட்டியுள்ளார்கள். அந்த தத்துவங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு திரையாய் நிறுத்தி தன் வல்லபத்தால் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி என்று இந்த அற்புதமான வள்ளலார் அவர்கள் பாடிய அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து. தத்துவ நிலைகளை தனித்தனி திரையால் அத்திரம் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி 829 830 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம். எங்கும் தானாய் இருந்தும் தனது உண்மையை வெளிக்காட்டாது மறைத்து கொண்டு உள்ளதாக கடவுளை பற்றி எண்ணுகின்றார் மக்கள். அந்த பரம்பொருள்தான் எல்லாமாய் எவருமாய் எங்கெங்கும் என்றென்றும் இருப்பதாக கேள்விப்படும் மக்கள் உண்மையிலே அந்த பரம்பொருள் எதிலும் எங்கும் எவ்விதத்திலும் காணாதிருக்கின்றனர். பெரும் வியப்புதான். கண்டன எல்லாம் கடவுள் தோற்றம் என்பது அறிந்து அடையாது அனுபவாது அறியாமையில் அல்லலில் உழலுகின்றனர் மக்கள். ஒவ்வொரு பொருளிலும் உயிரிலும் ஆற்றலிலும் தோற்றத்திலும் உண்டான கடவுள் இயல் இருந்துதான் அதுவாக தோன்றி உள்ளது என்பதை பக்குவத்தால் அறிய முடிகின்றது இல்லை. பக்குவம் உண்டாக வேண்டும். உண்மை அறிவு விளங்குதல் வேண்டும். அந்த அறிவு கண் கொண்டு நோக்கினால் மறைப்புக்கள் எல்லாம் நீங்கி காண்பவை யாவையும் கடவுளின் புறநிலை என்பது தெளிவாகும். அந்த புற தோற்ற நிலைக்கு காரணமான ஒன்றுதான் அகத்திலிருந்து அது அதுவாக விளங்கி செய்து கொண்டு உள்ளன என தெரிகின்றோமில்ல, தெளிவுகின்றோம். அந்த அக பரம்பொருளே நமது உண்மையாயிருந்து நாம் ஒவ்வொருவருமாய் விளங்குகின்றதாக அறிகின்றோம். இப்படி பலவாகிய தோற்றங்கள் கொண்ட உலகில் அகநிலை நின்று காணும் நாமே அது அதுவாய் இருக்கின்றது உண்மையே. இந்த அக உண்மை தத்துவம் எனப்படுகின்றது. தத்துவம் என்றாலே அது நீ என்றுதான் பொருளாம். காண்பவை ஒவ்வொன்றும் நாமே ஆவோம். இவ்வுண்மையை அறியாது இருக்கும் ஒருவனுக்கு உண்மையை உணர்த்தி அறிவு கொளுத்தும் வகையில் ஒவ்வொன்றும் குறிப்பிட்டு அது நீ தத்துவம் என்று கூறுவதாக குறிக்கப்படுகின்றது. அக்குவா பக்குவத்தில் தத்துவம் மறைக்கும் திரையாக இருக்கின்றது. பக்குவத்தில் உண்மையை விளங்க காட்டுவதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான
மெய்ஞான கருத்து. தத்துவ நிலைகளை தனித்தனி திரையால் அத்திரம் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் பாடல். இந்த பாடல் அவர் சொல்லுவதற்கூடிய ஒரு அற்புதமான செய்தி, நம்ம இந்திரியங்கள் கரணங்கள் அந்த 96 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த அண்டத்தில் பிண்டம், நம்ம பிண்டம். அந்த அண்டத்தில் பிரம்மா, விஷ்ணு, உத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் பல பல அனுபவங்களை தத்துவங்களாக காட்டி உள்ளார்கள். அப்போ அந்த தத்துவங்களை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு திரையாக நிறுத்தி தன் வல்லபத்தால் மறைக்கும் அருட்பெரும் ஜோதின்னு பேராசிரியர் ஐயா அவர்கள், பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் சொல்கிறாங்க. நம்மளும் மனிதராக பிறந்து இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான வாழ்க்கை பேர் இன்பத்தில், அப்போ அந்த இறைவனை மற்றும் அறிந்து கொள்ளாமல் புற தோற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறத அதை அடைந்து 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 கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற ஒவ்வொரு பொருளிலும் உயிரிலும் ஆற்றலிலும் தோற்றத்திலும் ஒன்றான அந்த கடவுள் இயல் இருந்துதான் நமக்கு அதுவாக தோன்றியுள்ளது என்பதை அக்குவா பக்குவத்தில் அறிய முடியவில்லை. பக்குவம் உண்டாக வேண்டும், உண்மை அறிவு விளங்குதல் வேண்டும். அந்த அறிவு கொண்டு நோக்கினால் மறைப்புகள் எல்லாம் நீங்கி காண்பவை யாவும் கடவுளினுடைய புறநிலை என்பது தெளிவாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்றார். இது என்ன சொல்றாரா? அகம் அந்த புறம் என்று சொல்லக்கூடிய ஃப்ராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளைன்னு வேதாத்திரி மகரிஷி சொல்லுவார். இந்த பின்னமாகப்பட்டது கேட்கிற போது பிண்டத்திலே இருக்கக்கூடிய அண்டத்தை நம்ம பிண்டம், அது அண்டம் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு பொதுவாக வாழ்க்கை சமுதாயத்தில் ஒரு தாய் வயிற்றிலே பிறந்த மக்கள் எல்லாமே சக உதிரங்கள், சகோதரம் சகோதரி சக உதிரங்கள். அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அடியேனுக்கு கூட சில அனுபவங்கள் கடந்த 4 ஆண்டு காலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சுடு சொற்களை பேசுவது, நல்ல விஷயத்திற்கு இது மாதிரி சச்சங்க தொடர்பாக மெய்யை ஆராய்ச்சி செய்கிற போது புறம் உடாது. அப்போ அந்த புறம் உடாது நம்மளை என்ன பண்ணும்? அகத்துக்கு போக வைக்க இயற்கையாக பண்ணுகுதா, இல்லை இறைவன் இந்த புற வாழ்க்கையில் நீ இருக்காதடா, அகத்தை உணர்ந்து கொள்ளடா என்பதற்காக சக உதிரங்களிடத்திலே துன்பத்தை ஆரம்பிக்குது. என்ன பண்ணுது? அவங்களுடைய ஆளுமை எல்லாம் நான் சொல்றதே கேட்கணும், நான் என்ற ஆணவத்தில் வச்சு நம்மளை நெசுக்க பார்க்குறாங்க. சில பேர் நம்ம சகோதரிகளாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், எல்லாருமே நம்மளை என்ன பண்ணுறாங்க? அடக்கி ஆளணும் என்று நினைக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய வளர்ச்சி, நம்மளுடைய அந்த நிலைப்பாடு அவங்களுக்கு பிடிக்கல. அதுவும் ஆன்மீக மார்க்கத்திற்கு போனால் என்னவோ நம்மளை ஒரு புழுவை பார்ப்பது போல, ஒரு வண்டை பார்ப்பது போல தீண்ட தகாதவர்களாக நம்ம சுற்றி இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளை பயன்படுத்தி கொண்டு தூக்கி போடக்கூடிய நபர்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. நானும் நிறைய என் வாழ்க்கையிலே பார்த்துட்டேன். அது அரசியலாக இருக்கட்டும், ஜாதி சங்க அமைப்புகளாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய பழகிய நண்பர்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்மளோட ஒரு 3 ஆண்டோ 4 ஆண்டோ நீடிக்கிறார்கள். அது குடும்ப உறவு பார்த்தீங்கன்னா, நம்ம பிறந்த காலத்திலிருந்து நம்ம கூடவே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டம் வரும். அந்த இடத்தை விட்டு கொடுவது இல்லை. நம்ம வீட்டு காசையே செலவு பண்ணிட்டு நமக்கு எல்லாம் செஞ்சுட்டு நான் செஞ்சேன் என்று சுடு சொற்களை சொல்லுவார்கள். ஒருவர் சுடு சொற்களை சொல்லுவது ஈஸி, ஒருத்தரை பார்த்து சொல்வது ஈஸி, வாய்க்கு வந்தபடி பேசலாம். ஆனால் எதிராளிகள் அவர்களை பார்க்கிற போது அந்த சுடு சொற்கள் அவர்களை எவ்வளவு சுடும். அவங்க மேல கருணை வைக்கணும் கூட நடத்தா கூட அவர்கள் பேசிய சுடு சொற்கள், அவர்கள் செய்த சிலுமிஷங்கள், அவர்கள் செய்த பஞ்சமா பாதகங்கள். அப்புறம் சொல்லுவாங்க, என் தம்பிக்கு இப்படி செஞ்சேன், என்னை மறந்துட்டான், நான் அவன் தான் படிக்க வச்சேன். எவன் ஒருவன் செய்த செயலை சொல்லி எல்லாருக்கிட்டும் பறைசாட்டுகிறானோ அவன் ஒரு குட்ட கலக்கி. எத்தனை வயதானாலும் சரி,
75 வயசு 80 வயதானாலும் அவனுடைய புத்தி மாறல. குத்தி காட்டி பேசுறது, அடுத்தவர்களை தாழ்த்துவது. என்றைக்கு ஒருவரை தாழ்த்தி தாழ்த்தி பேசுகிறையோ அன்றைக்கு உன்னுடைய மனித நேயம் என்றது குன்று போகுது. அதாவது இந்த சமீபத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், எல்லாரும் பேசுகிறாங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்களில் எல்லாரும் பேசி நேற்று கிடைத்த ஒரு மாபெரும் மனிதனுடைய வாழ்க்கையை நன்றி செஞ்சாங்க, நல்லா பண்ணாங்க, மக்கள் கூடனது. மறுநாளே செஞ்சுட்டு அந்த இயக்கத்தை சார்ந்த அவர்கள், அந்த கட்சியை சார்ந்தவர்கள் காலையிலே பதிவு போடுறான். என்ன ஈன ஒருமையில் பேசுவது, அடுத்து வரை மட்டம் தட்டி பேசுவது. இது கட்சிக்காரங்க மட்டும் பண்ணலங்க, உறவினர்கள் அப்புறம் நண்பர்கள் எல்லாம் அவங்க சொல்லப்படியே நடக்கணும். நமக்கும் தனி மனிதனுடைய விருப்பம் இருக்கக்கூடாது. அதுவும் குறிப்பாக ஆன்மீகம் சாதகம் பண்ணக்கூடாது. அதனால தான் அவர்கள் நிறைய மகான்கள் ஞானிகள் வீட்டை துறந்து கானகத்துக்கு சென்று மனித அந்த அகத்தை நோக்க பயிற்சி பண்ணுறாங்க. நம்ம இல்லத்திலே இருந்து பயிற்சி பண்ணணும்னு வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார், நம்ம சாமி வள்ளல் பெருமான் அவர்களும் சொல்கிறார். ஆனாலும் அதையெல்லாம் நம்ம நினைத்து பண்ண முடியுமான்னா பண்ண முடியல. ஏன்னா இந்த லோகிய வாழ்க்கை, புற வாழ்க்கையில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அகத்தை அழிக்க பார்க்கிறார்கள். அவர்கள் போல புற வாழ்க்கையை வாழ்ந்து மாண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். யார் செய்த புண்ணியமோ தெரியல, என்னுடைய தாய் தந்தையர் செய்த புண்ணியம், என் அம்மா அப்பா செய்த புண்ணியம் இல்லை, என் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் காரணமாக இந்த வள்ளல் பெருமானுடைய அகவல் விளக்க சொல்ற. இது கூட சில பேர் சொல்றாங்க, நீங்க சரியாவே சொல்லலை, சரியா பேச தெரியல. சில வீடியோக்கள் கூட நம்ம யூடியூப்ல போடுறோம், ஒன்றுது 1000 போகுது, சிலது 100 தாண்டறதுக்கு 100 பேர் பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. அதுவும் குறிப்பா என்ன சொல்றாங்க, எல்லாம் வயதானவர்கள் பார்க்கிறார்கள் அப்படின்னுலாம். அதில் பார்த்தீங்கன்னா கூடிய வரையில் 100% 90% பேர் 40-45 வயது வந்தவர்கள் தான் தினந்தோறும் கேட்குறாங்க, எனக்கு உடல்நிலை முடியலனா கூட நான் பதிவு பண்ணுறேன். எதற்காக? அந்த நல்ல ஆத்மாக்களுக்காக. எப்படியாவது ஒரு கருத்தாவது உள்ள சேராதா, மக்கள்கிட்ட போய் சேராதா? வள்ளல் பெருமான் இந்த தமிழ் மண்ணிலே பிறந்த மகப்பெரிய ஞானி, மரணமில்லா பெருவாழ்வினுடைய ரகசியத்தை சொன்ன பறைசாற்றிய ஞானி. அவர் ஜாதிக்கோ மதத்துக்கோ மொழிக்கோ அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் மனிதன் கூட இல்ல, இறைவன், சித்தர், ஒளி தேகமாய் இந்த பிரபஞ்சத்தில் காட்டிய அற்புதமான மனிதர். அவரை நம்ம நினைக்க 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 அவரோடு உயிர் தொடர்பு பெற்று அவர் கண்ட அந்த மரணமில்லா பெருவாழ்வை நாம் அடைவரும் அடைந்தே தீர்வோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளினுடைய திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.